வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபியூடல் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். முக்கியமாக இங்கிலாண்டில் இருந்த ஃபியூடல் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபியூடல் சிஸ்டத்தை இங்கிலாண்டில் முதல்ல நடைமுறை கொண்டு வந்தது வில்லியம் த ஃபஸ்ட்டு, அதாவது முதலாம் வில்லியம். இவரை வில்லியம் த கான்கரர், வில்லியம் ஆஃப் நார்மண்டினும் கூப்பிடுவாங்க. இது என்னென்னா நிலத்தை பங்கிட்டு கொடுக்கறது. இப்போது இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் இங்கிலாண்டோட போர் புரியும் போது நிறைய நார்மன் பேரன்ஸ் இவருக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுடைய உதவியில் தான் இவர் இங்கிலாண்டை கைப்பற்றினார். அதனால் இவர் என்ன பண்ணார்னா, இங்கிலாந்து இருக்கக்கூடிய நிலத்தை இந்த பேரன்ஸ்க்கெலாம் பிரித்து எனக்கு கீழே, அதாவது இவர் தான் அதுக்கு சொந்தக்காரர், நீங்கள் இதெல்லாம் பராமரிச்சிங்க, அதுக்கு இவ்வளோ வேலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பேரன்ஸே எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கீழே இருந்த அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அந்த நிலத்தை பங்களித்து, நாங்கள் தான் இந்த நிலத்துக்கு ஓனர், நீங்கள் இதில் வேலை செய்யுங்க, வேலை செஞ்சுட்டு இதில் வர லாபத்தில் இவ்வளோ பங்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ நிலத்தை கொடுத்தவங்கள லார்டுன்னு சொல்லுவோம், நிலத்தை வாங்கிட்டவங்கள வாசல்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா மொத்த இங்கிலாண்டுக்கும் லார்டு வில்லியம் த ஃபஸ்ட்டு தான். ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ராஜாவால் அவரோட வாசல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பதவி அந்த அதிகாரம் இதுக்கெலாம் ஒரு போட்டி வந்துடுச்சு. இப்போ யார்கிட்ட நிறைய நிலம் இருக்கோ அவங்களுக்கு நிறைய அதிகாரம் இருக்கும். அப்போது ராஜாவுக்கு எதிராகவே அவங்கெல்லாம் சில நடைமுறைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிற்காலத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்குச்சுன்றது தான் உண்மை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.